நான் மேலே ஊதிய வசனத்தினுடைய பொருள், நபியே, உம்முடைய இறைவன் தீர்ப்பு செய்துவிட்டான், அவனை தவிர வேறு எதனையும் வணங்கலாகாது என்று. அதே வசனத்தில் ஒபில் வாலிதின் இசானா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யும்படியும் உமது இறைவன் தீர்ப்பு செய்துவிட்டான். இப்போ ரெண்டு விஷயம். இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழக்கூடிய நாம் முதலில் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் நாம் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைவேற்றணும். இரண்டாவது, ஒரு அடியான் தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களில் கடமைகளில் சரியான முறையில் அவர்களுக்குள்ள ஹக்கை இவன் என்ன செய்யணும், முழுமையான முறையில் நிறைவேற்றி முடிக்கணும்.